விஜய் அவர்கள் நடிச்ச போக்கிரி படத்தை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். அந்த படத்துல ஒரு கர்ச்சீஃப வந்து அவரு கையில சுத்தின்னு இருப்பாரு, கழுத்துல போட்டுன்னு இருப்பாரு. அத பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருந்தது? ச்சே! ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஹீரோவுக்கு ஒரு ஒரு பில்டப் குடுக்குற மாரியான ஒரு காட்சிகள் இது. அத பார்க்கும்போது அந்த கர்ச்சீஃப அவர் கையில சுத்தின்னு, கழுத்துல போட்டுன்னு வரும்போது, ஒரு மாரி ஸ்வாகாவே இருக்கும் நம்மளுக்கு. அப்போ சின்ன வயசுல நம்மலாம் அத போட்டு நம்ம விளையாடியிருப்போம். இப்போ ரீசென்ட்டா வந்து போக்கிரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்த நான் கேள்விப்படும்போது, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னன்னா, கிட்டத்தட்ட 200, 300 வருஷங்களுக்கு முன்னாடி போக்கிரி அப்படிங்கிற இனத்தவர்கள் இருந்திருக்காங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, இரவு நேரங்கள்ல போகக்கூடிய பயணிகள கொள்ளையடிச்சு, அவங்கள கொலை செஞ்சு, அவங்க கிட்ட இருக்கிற செல்வங்கள பறிக்கிறது தான் அவங்களுடைய வேலையாம். அது எப்படி அவங்க செய்வாங்க அப்படின்னா, இப்போ இரவு நேரங்கள்ல நம்ம போகும்பொழுது கையில வந்து கத்தியோ, இல்ல ஏதாவது ஆயுதமோ வச்சிருந்தா, சந்தேகப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? அதனால என்ன பண்ணுவாங்களாம், ஒரு சின்ன ஒரு கைக்குட்ட துணியில கடைசியில வந்து ஒரு ஈயக்குண்ட கட்டி கையில கொண்டு போவாங்களாம். இந்த பயணிகள் யாராவது போகும்பொழுது, இந்த கையில இருக்கிற அந்த அந்த துணிய என்ன பண்ணுவாங்களாம், ஒரு இப்படி சுத்துனா, அந்த துணி போயி அந்த பயணியோட கழுத்துல சுத்திட்டு, ஒரு இருக்கு இழுக்குனாங்கன்னா, அவங்க இறந்து போயிடுவாங்களாம். இது இந்த மாரி ஆட்களுக்கு தான் வந்து போக்கிரி அப்படின்னு வந்து ஆங்கிலேயர்கள் வந்து அந்த காலத்துல வந்து பெயரிட்டு அழைச்சதாகவும், அவங்கள குற்றப்பரம்பரை அப்படின்னு முத்திரை குத்தி, போக்கிரி தடுப்புச் சட்டம் அப்படிங்கிறது ஒரு சட்டத்தை இயற்றி வந்து அவங்கள வந்து அ அ அழிச்சதா வந்து சொல்லப்படுது. இப்ப பாருங்களேன், அந்த படக்குழுவினர் வந்து அத மீன் பண்ணி இவங்களுக்கு அந்த கர்ச்சீஃப குடுத்து, அதுல வந்து அவருக்கு அந்த போக்கிரின்னு பேர் வச்சாங்களா? இல்ல அது தற்செயலா நடந்ததா எனக்கு தெரியல. ஆனா இத படிக்கும்பொழுது எனக்கு அதோட கனெக்ட் ஆயிடுச்சு. என்னடா இது? அப்படிங்கிற மாரி ஒரு மாரி ஆச்சரியமா இருந்தது. அப்படி என்ன ஆச்சரியப்படுத்தின ஒரு புத்தகம் தான் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை அப்படிங்கிற இந்த புத்தகம். புத்தகங்களை நேசிக்கும் வாசிக்கும் தமிழஞ்சங்களுக்கு வணக்கம். வழக்கம் போல உங்களுக்காக ஒரு நல்ல புத்தகத்தை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். அந்த புத்தகம் தான் வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை அப்படிங்கிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்துல போக்கிரி இன மக்களை மட்டும் இல்லாம இவரு தன்னுடைய வாழ்க்கையில கேள்விப்பட்ட சில விஷயங்களுக்கு அதை மையப்படுத்தி ஒரு 12 கட்டுரைகளை வந்து எழுதியிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து இந்த போக்கிரி அப்படிங்கிறத பற்றி. இது மட்டும் இல்லாமல் தமிழக மக்களுடைய பழைய ஆயுதமான இந்த வளரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த பூமராங் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வால் மாதிரி இருக்கும், அதை சுழட்டி விட்டோம்னா அது குறிப்பிட்ட இலக்கு போய் தாக்கும் இல்லையா, அப்படிப்பட்ட ஆயுதங்கள் வந்து தமிழகத்தில் எப்படி இருந்தது, அது எப்படி வந்து காலப்போக்கில் வந்து ஆங்கிலேயர்களால் வந்து அழிக்கப்பட்டது, அதோடைய வரலாற்றையும் வந்து சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1867, 66 காலகட்டங்களில் தமிழ்நாட்டில் வந்து தாது வருட பஞ்சம்னு ஒன்று வந்தது. அதாவது இது வரைக்கும் வரலாற்றுகளே நம்ம கேள்விப்படாத ஒரு பஞ்சகாலம் வந்து அந்த சமயத்தில் வந்து வந்ததாக சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தில் நமக்கெல்லாம் வந்து பரிச்சயமான ஒரு கதாபாத்திரம் வந்து நல்லதங்காள் கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தன்னுடைய 7 பிள்ளைகளை பஞ்சத்தின் கொடுமையால் வந்து கிணத்துல தூக்கி போட்டு அவங்களும் வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த சம்பவத்தையும் முல்லை பெரியாறு அணையை கட்டின ஜான் பென்னிகுக்கி அவர்களுடைய கதையும் வந்து இப்படி வந்து அது சம்மந்தப்படுது அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருப்பார். அதே மாதிரி புகையிலை நம்ம சுவாசிக்கிற அந்த சிகரெட் வந்து எங்கே உருவாச்சு, அது எப்படி வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துச்சு, அதோடைய வரலாறுகள் என்ன, அதை பற்றி வந்து சொல்கிறாரு. அது வந்து இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டாக்குது அப்படிங்கிறத பற்றியுமே வந்து இதில் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களே இந்த புத்தகத்தில் வந்து அவர் சொல்லிகிட்டே இருக்காரு. பெரும்பாலும் வந்து புத்தக வாசிப்பின் போது வந்து இந்த புத்தக கண்காட்சிகளில் அதிகமாக விற்பனையாகிறது வந்து சமையல் புத்தகங்கள் தான். அந்த சமையல் புத்தகங்களை எப்படி வந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து அது பரிச்சயமாகுது, எதை முன்னெடுத்து அந்த சமையல் புத்தகங்கள்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து இங்கே வந்து பதிப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்காத ஒரு கண்ணோட்டத்திலே வந்து நம்மளை திசை திருப்பி சொல்லி பார்க்க வைக்கிறாரு. தமிழில் எழுதப்பட்ட முதல் சமையல் குறிப்பு ஒரு புத்தகத்தை பற்றியும் இதில் அவர் பேசுகிறாரு. அதில் அந்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சமையல் பொருட்கள் இருந்தது, என்ன மாதிரியான உணவு வகைகள் அவங்க வந்து மேற்கொண்டாங்க அப்படிங்கிறத பற்றியும் அவருக்கு கிடைச்ச அந்த பழைய புத்தகத்தை பற்றியும் வந்து இதில் சொல்லியிருக்காரு. இப்படி நிறைய விஷயங்களை வந்து இவர் இதில் பேசிட்டே இருக்காரு. அதெல்லாம் படிக்க படிக்க ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த புத்தகத்தோடு நான் வந்து ஒரே சிட்டிங்கில் தான் படித்தேன். ரொம்ப நான் ஃபிக்ஷன் தான், அப்படி இருந்தாலுமே வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய கதைகளின் கதை அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட விலை வந்து ரூ. 125. 128 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்தை விகடன் பிரசுரம் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வேல்பாரி, காவல் கோட்டை புத்தகங்கள் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, அதுலேருந்து வேறுபட்ட ஒரு ஜான்ரால ஒரு புத்தகம் படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இவருடைய இந்த கதைகளின் கதை அப்படிங்கிற இந்த புத்தகத்தை வந்து வாங்கி படித்து பாருங்கள். கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும். நன்றி.